ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்குரிய வேதவசனம் 1 யோவான் 4 4 1 யோவான் 4 4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவன் பிசாசு, சத்துரு, சாத்தான். அவனை காட்டிலும் நம்முடைய தேவனாகி கர்த்தர் பெரியவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருக்கிறார். இந்த காலவெளியில் பெரியவராகிய யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறார் என்று சொல்லி அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி என்னாகமம் 23:23 வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று வாசிக்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஏசாயா 54:17 வாசிக்கிறோம். ஏசாயா 54:17 வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. கர்த்தர் பெரியவராக இருந்து நமக்கு துணையாயிருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். எனவே நமக்கு எந்த விதத்தில் காரியங்கள் எழுப்பினாலும் ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, லூக்கா 10:19 வாசிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19 வாசிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். இந்த நாள் முழுதும் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய திருக்கரத்திலே நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். அவர் பெரியவராயிருந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, சிறந்த காரியங்களை, ஜெயமான காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவனில் பெரியவராயிருக்கிறீரப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரையுடைய போக்கியும் வரத்திலும் உடைய கரம் கொண்டிருந்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானதை செய்ய, நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க அவருடைய கிருபை தாங்க. உடைய ரத்தத்தின் அடியில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. தொடர்ந்து இந்த நாளிலே உமக்காக அவர்கள் பிரகாசிக்க கிருபைத்தார். நாமத்து மகிமையாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். தேவ கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.